இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மீட்கக்கூடாதபடிக்கு எனக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிப்பதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என்னை என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணின நதிகளையும் வெட்டாந்தரையாக்கி போடுகிறேனே. அவைகளில் உள்ள மீன்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. ஏசாயா 50வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து பார்க்குறேன்ப்பா, ஆனாலும் இல்லை ஒருவனும் இல்லை. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒருவனும் இல்லை. ஆலயத்திலே சரி, தேவ சமூகத்துக்கும் சரி, அவர் வந்து பார்க்குறாரா? அப்போ நம்ம யாருமே என்னலாம் இல்லையா? ஏற்ற வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? அவர் வராரு, வந்து பார்க்குறாரு, ஒருத்தரும் இல்லையா ஆலயத்தில். அது மட்டும் இல்லை, அவர் கூப்பிடுறாரு. நம்ம இருந்தால் தானே என்னான்னு கேட்போம். நம்ம வீட்டில் இருக்கிறோம், யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம வீட்டில் இருந்தால் தானே பதில் கொடுப்போம். வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பதில் கொடுக்க மாட்டோம். அதே தான் ஆண்டவருடைய ஆலயத்துலேயும். நான் வந்து கூப்பிட்ட போது என்ன பண்ணல? நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? அங்காளாக்கிறார். இப்போ இது என்ன சாதாரணமாக சொல்கிறாரு? எவ்வளோ வேதனையோடு சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நான் வந்தபோது ஒருத்தவங்களும் இல்லை, நான் கூப்பிட்ட போது ஒருவனும் என்ன பண்ணல? மறு உத்தரவு கொடுக்கல. மறு உத்தரவுனா பதில் கொடுக்கல. நான் கூப்பிட்டா என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும்ல. இப்போ நான் என் பொண்ணை போய் கூப்பிட்டு சந்துன்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? அவள் பதில் சொல்லணும் எனக்கு. என்னம்மா நான் இங்கே இருக்கிறேன், என்ன வேணும், இல்லை நான் வரணுமா, எதையாவது ஒன்று சொல்லணும். சொல்லும்போது தான் கூப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அவர் வராராம், வரும்போது யாருமே இல்லையா? அவர் கூப்பிடும்போது மறு உத்தரவு சொல்கிறதுக்கு என்ன இல்லையா? ஆளே இல்லை. அப்போ இல்லாமல் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? அப்போ என்னட்ட வந்து என் ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நான் கூப்பிட்றதுக்கு செவி கொடுக்க மாட்டீங்க. அப்போது உங்களை மீட்கிறதுக்கான திராணி என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சா? என்கிட்ட வல்லமை இல்லாமல் போயிடுச்சா? என்கிட்ட அற்புத அடையாளம் நடக்காமல் போயிடுச்சா? அதிசயம் நடக்கலையா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்காளைக்கிறார். இப்போ அதிசயம் நடக்காமல் இருந்துச்சா நம்ம வாழ்க்கையில்? சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் தேவன் அதிசயமாக என்ன பண்ணார்? நடத்தினாரா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயமாக அற்புதமாக என்ன பண்ணார்? நடத்தினார். அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதிசயமாக அற்புதமாக நடத்தினாரா இல்லையா? அப்போ அவர் கூப்பிட்ற நேரத்துக்கு நம்ம இல்லை, அவர் கூப்பிட்ற நேரத்துக்கு நம்ம பதில் கொடுக்கறதுக்கு நம்ம ஆள் இல்லை, அவர் வந்து பார்க்கும்போது நம்ம இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப துக்கப்படுறாரா இல்லையா? சொல்லுங்கள். தேவன் நம்மளை பார்க்குறதுக்கு ஓடி வந்துடுறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நிர்விசாரமாக இருக்கிறோம். கரெக்டான டைமுக்கு வர்றது கிடையாது. நம்ம அலுவல்களில் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம காரியத்தையே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் என்ன பண்ணுறோம்? தேவ சமூகத்துக்கு வரோம். அப்போ அது கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வரணும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் முன்னே வந்து இருக்கிறாரு. அதுதான் இங்கே சொல்லப்படுது. நான் வந்தபோது ஒருவனும் இல்லை, இல்லாமல் போனதென்ன அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்குறாரு ஆண்டவர். நான் வர்றப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணல? ஒருத்தவங்க கூட வரல. எனக்கும் தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நான் வர்றப்பெல்லாம் ஒருத்தவங்க கூட நீங்கள் யாருமே இல்லை. இப்போ டைமுக்கு 9 மணிக்கு ஆராதனைன்னா 9 மணிக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு திருமணத்துக்கு மணி 6 மணி 5 மணி 4 மணின்னு சொன்னால் கரெக்டாக போகிறோமா இல்லையா? அப்போ தேவனுடைய ஆலயம் அதை விட என்னது முக்கியமானது. அப்போ அந்த நேரத்தையும் காலத்தையும் தேவன் எதிர்பார்க்குறாரு. இத்தனை மணிக்கு சர்ச்சின்னா அதுக்கு முன்னாடியே தேவன் வந்து இங்கே பார்க்குறாரு. நம்மளை பார்க்குறதால தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்தபோது என்ன பண்ணார்? அவர் வராரு, ஆலயத்துக்கு வராரா இல்லையா? நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? மனசு
தவிக்கிறார், மனம் பதைக்கிறார், ஒருத்தம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி. நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். நான் கூப்பிட்றேன் வந்து குளோரியா எல்லாரையும் பேர் சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது ஆள் இருந்தால் தானே நம்ம ஏன்னு கேட்போம். ஆதாம் ஏவாள் இருந்தார், அவங்கள படிச்சுட்டு ஆண்டவர் போயிட்டார். திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க போய் என்ன பண்ண, தேவன் வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை, அந்த தோட்டத்தில் 2 பேருமே இல்லை. அவங்க பேர் சொல்லி கூப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏத்தாப்பில் வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவர் கீழ்ப்படிய சொன்னதுக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுது, ட்ரெஸ் இல்லாத ஆடை இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஒளிந்து கொள்கிறாங்க. கூப்பிடும்போது என்ன பண்ணல, வரல, நாங்கள் இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிட்டீங்க, யார் உங்களை சாப்பிட சொன்னதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வந்துடுறாரு. நாம் தான் என்ன பண்ணுறோம், வர தாமதிக்கிறோம். ஏதோ பார்க்குக்கு போகிற மாதிரி, பீச்சுக்கு போகிற மாதிரி ஆயா நம்ம வர்றோம். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நான் வந்து பார்க்குறப்ப இல்லை, நான் வந்து கூப்பிட்றப்போ பதில் சொல்ல மாட்டேறீங்க. அப்போ நான் உங்களை வந்து உங்களுக்கு என்னது அதிசய அற்புதம்லாம் செய்யலையா? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் வச்சில்லையா? நான் உங்களை பாதுகாக்கலையா? நான் உங்களை பலப்படுத்தலையா? நான் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யலையா? அப்போ நீங்கள் ஏன் வந்து ஆலயத்தில் என்ன பண்ண மாட்டேறீங்க, இருக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, என் ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. உங்கள் வாழ்க்கையில் நான் அதிசயம் செஞ்சுருக்கேன் தானே, அற்புதம் செஞ்சுருக்கிறது தானே, ஒவ்வொரு நாளும் நடத்துகிறேன் தானே, திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் பதில் செய்யாமல் இருப்பேனா? நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன்னு நீங்கள், உங்களை மீட்க மாட்டேன்னு நினச்சின்னு நீங்கள் வராமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அடுத்தது, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிறீங்க, எந்த போராட்டத்தில் மாட்டிகிட்ருக்கிறீங்க, அதுலேருந்து நான் விடுவிக்க உங்களை மாட்டேன்னு சொல்லி நீங்கள் என்னை விட்டு போகிறீங்களா? ஏன் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். ஆலயத்துக்கு வந்து என்ன நன்மையை கண்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், அது கண் கூட நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் சாட்சிகள் உண்டாயிருக்கு. நான் திரும்பவும் உங்களை மீட்க மாட்டேன், விடுவிக்க மாட்டேன், நம்மளா போய் ஒரு வலையில் விழுந்துட்டு சிக்கிக்கிட்டு அதுலேருந்து நம்மளை மீள முடியல, நம்மளை ஆண்டவர் இனி மீட்க மாட்டார், இனி மீட்க வருவாரா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், மீட்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை மீட்பார், நம்மளை விடுவிப்பார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை தேவன் என்ன பண்ணுவார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் விடுவிக்க என்னிடத்தில் பலனில்லை, என்கிட்ட பலனே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வராமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். அது மட்டும் இல்லை, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி, அவருடைய கண்டிதம் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இல்லை, கடலையே வற்றி போக பண்ணார். எப்போ வற்றி போக பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக, எகிப்திய ஜனங்களிடத்தில் பாதுகாக்கிறதுக்காக வெட்டாந்தரையாக மாற்றினார் கடலை. அவங்கள துரத்திட்டு வரும்போது அந்த கடல்கிட்ட வந்துட்டாங்க. பின்னாடியே என்னது, எகிப்திய ஜனங்கள், பார்வோ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து வராங்க. அந்த கடல்கிட்ட வந்துட்டு இப்படியும் போகிறதுக்கு வழியில் அப்படியும் போகிறதுக்கு வழியில், ஒன்று கடலில் விழுந்து சாகணும், இல்லைன்னா அந்த பார்வோனுடைய கையில் என்ன பண்ணணும், அகப்பட்டு சாகணும். ரெண்டுமே என்னது, சாகக்கூடிய சூழ்நிலையில் நிற்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான், ஏதோ பிரச்சனை, பாடு, போராட்டம், சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிற்கும்போது தேவன் அந்த சூழ்நிலையை திருப்பி தான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். இனி குழந்தை இல்லை, நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி என் கணவர் சொல்லும்போது, பிரச்சனை வந்தபோது
அந்த சூழ்நிலையை மாற்றி தேவன் என்ன பண்ணார்? இரட்டத்தனையான குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எந்த காரியம் இனி இல்லை, இனி நடக்காது, இனி வாழ்க்கையே இல்லை, இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது தான் அந்த இடத்துல தேவன் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த பார்வோனை படை துரத்திட்டு வருது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? கடல்கிட்ட கரெக்டாக வந்து நின்ட்டாங்க. கடலில் தான் விழுந்து சாகணும், இல்லைன்னா பார்வோன் படையில் மாட்டிக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க? தன் உயிரை பணையம் வச்சு நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் விட்டார் அவங்கள. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலையே வற்றி போக பண்ணி என்ன பண்ணார் ஆண்டவர்? அவங்கள அவங்க அந்த கடலில் நடக்கிறதுக்கு ஒரு வழியை, பாதையை செஞ்சு கொடுக்குறார். கடலை பாதையை மாற்ற முடியுமா? ஆனால் நம்மளுடைய தேவனால் முடியும். நம்மளோட தேவனால் எல்லாமே கூடும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், தடை, இது நடக்காது, இது சரி வராது, இனிமே இது கை கூடாது, இனிமே இது உயிர் தப்பாது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை மாற்றி தேவன் நம்மளை உயிரோடு கூட மீட்டிருக்கிறார். நம்ம தேவைகளை சந்தித்திருக்கிறார். இது நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கு நடத்தி காட்டியிருக்கிறாரா இல்லையா? நம்மளே என்ன பண்ணியிருக்கிறோம்? அதை நம் கண்கூடா பார்த்துருக்குறோமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கண்ணார பார்த்துருக்காங்க. அந்த கடலை வட்டாந்தரையாக என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? மாற்றி போட்டு அது உள்ளே நடந்து போகிறதுக்கு, தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்றதுக்கு செஞ்சுருக்கிறார். அதே பார்வோன் படை பின்னாடி வர படைக்கு வரும்போது அந்த கடல் மறுபடியும் மூடி என்ன பண்ணுது? அவங்கள மூழ்கி அவங்கள அழித்து போட்டுடுது. அப்போ புறஜாதி ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. தேவன்